ஒரு வழியாக கைஸ், உலகத்தில் இதுவும் ஒரு அதிசயம்தான். ஸோ இப்போ பார்க்குறோம் பாருங்கள், இதான் ஈஃபில் டவர் வந்திருக்கோம் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம சண்டே திரும்பி இட்டாலி போகிறதுனால ஒரே உள்ளே போய் பார்ப்போம். சரி எடுப்போம். இது ஆர்க்கு. ஈஃபில் டவர் வந்து கடைசி வரைக்கும் சரியாக தெரியல. நம்ம உள்ள டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்போ தான் கிளியராக தெரியுது. ஸோ உள்ளே போனதும் லிஃப்ட்டு உள்ளே ரன் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், க்ளோஸ்ன்னு நினச்சேன். இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது. நம்ம லிஃப்ட்டில் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் பார்ப்போம். வாங்க. ஃப்ரான்ஸ் வந்துட்டு சுற்றி பார்க்க தெரியாமல் ஒரு சிலர் கஷ்டப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னா சிட்டி பஸ் இருக்குது பாருங்கள். இது எப்போவுமே இங்கே தான் இருக்கும். இன்னும் 4-5 நிறைய பஸ் இருக்கும். ஸோ இந்த பஸ்ஸில் வந்து 20 யூரோ தான். 20 யூரோ கொடுத்தீங்க அப்படின்னா ஈஃபில் டவரு, அப்புறம் வந்து நிறைய மியூசியம் அது மாதிரி வந்து நிறைய இங்கே வந்து சுற்றி காட்டுவாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் மதியமே வரணும் தான் நினச்சேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு. ஒரு வேறு ஒர்க் விஷயமாக டைம்னால இப்போ நைட் டைமில் வரலாம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அழகாக இருக்குது பார்க்கவே. பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ பகலில் இருக்கிறத விட நைட்டில் சூப்பராக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் உலக அதிசயத்தில் இதுவும் ஒன்றா இருக்குது. ஸோ லிஃப்ட்டில் வந்து செகண்ட் வரைக்கும் தான் போக முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு கடைசி வரைக்கும் ஜூம் பண்ணி பார்ப்போம். மேலே வரைக்கும் போச்சுன்னா தான் போகலாம், இல்லைன்னா நம்ம கீழே இருந்துட்டு போகலாம். எதுக்கு 30 யூரோ நம்ம செலவு பண்ணோம்? மேலே யாருமே இல்லை, அதுக்கு நம்ம போகவே தேவையில்லை. பார்த்தீங்களா, க்ளோஸ் ஆகிற டைமு, உள்ளே என்ட்ரி ஆக முடியல. இதில் போட்டிருக்கு. நீங்கள் பேக் கேமரா ஆன் பண்ணோம் அப்படின்னா தெரியும். டாப் க்ளோஸ்ன்னு வரும் பாருங்க. பாருங்கள், கரெக்டாக க்ளோஸ் ஆகிற டைமில் உள்ளே வந்துட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டிக்கெட்டும் இருக்குது, அப்புறம் பெய்டும் இருக்குது. பெய்டு அப்படின்னா லிஃப்ட்டில் போகிறதுக்கு தனியாக அந்த சைடு போகணும். லிஃப்ட்டில் போகணும் அப்படின்னா அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது டைமிங் மட்டும் தான் நினைக்கிறேன். அதில் அதிக அளவில் கூட்டம் இருந்தனால உள்ளே வர முடியல. ஓகேங்களா, பேக் சைடு இருக்குது. இதை போயிட்டுருக்கு. நிறைய பேர் முன்னாடி போயிட்டுருக்காங்க. ஸோ நிறைய பேர் முன்னாடி போயிட்டுருக்கனால நோ லைவ் யூடியூப் சேனல். பாருங்க, இதான் ஈஃபில் டவர் அடியில் இருக்கிறது. ஸோ இது ஒரு தூணு, இது ஒரு தூணு, இது ஒரு தூணு, இது ஒரு தூணு. ஓ, சூப்பராக இருக்குது. லிஃப்ட்டில் ஏறணும் அப்படின்னா அதுக்கு தனியாக பெயிட் பண்ணணும். கைஸ், லிஃப்ட்டில் ஏறணும் அப்படின்னா அதுக்கு தனியாக பெயிட் பண்ணணும் போல். ஸோ லிஃப்ட்டில் ஏறதை வந்து அது முடிஞ்சு போச்சு. ஸோ அது நைட்டில் வந்தனால அது லிமிட் வரைக்கும் தான் நினைக்கிறேன். அதனால் முடிஞ்சு போச்சு. அதனால் ஃப்ரீ கவுண்டரில் தான் வந்தேன். ஸோ இன்னொரு நாள் பார்ப்போம். பகல்லே வந்துட்டு மேலே லிஃப்ட் வரைக்கும், மேலே 2 ஃப்ளோர் இருக்குது. 2 ஃப்ளோர் வரைக்கும் நம்ம உள்ளே போகலாம். இதான் ஈஃபில் டவர். பார்த்தீங்கன்னா இப்போ எதுவும் பெருசாக இல்லை, கூட்டம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டேலாம் வந்தோம் அப்படின்னா செம்ம கூட்டமாக இருக்கும். நான் தர்மபுரியிலேருந்து கடைசியாக இதோட 15வது கண்ட்ரி, நம்மளோட கண்ட்ரி ட்ராவல் பண்ணுற கண்ட்ரி. எப்படி இருந்தாலும் இந்த இயர் ரெண்டு முடிகிறதுக்குள்ளே எப்படி இருந்தாலும் ஒரு 40 கண்ட்ரியாவது ட்ராவல் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன் இந்த யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே. அதுக்கப்புறம் போக போக 2 வருஷம் நம்ம கார்டு எடுத்துகிட்டு இந்தியா வந்ததுக்கப்புறம் யூஎஸ் விசா இப்போ அப்ளை பண்ண ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ திரும்பி நம்ம ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணிட்டு கிடச்சிது அப்படின்னா நம்ம பல கண்ட்ரி ஒரு ஃபேஷனாகவோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். சரி, டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வீட்டுக்கு போகணும். ஏன்னா வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னா வீட்டுக்கு போக முடியாது. ஸோ ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் அங்கங்கே க்ளோஸ் பண்ணி வச்சுருவானுங்க. ஃப்ரான்ஸில் நிறைய திருடங்கள் இருக்கானுங்களா, அதனால் அன்டைமில் வந்து தனியெல்லாம் போக முடியாது. ஸோ அதனால் பார்ப்போம். ஸோ டாப்புக்கு ஸ்டெப்லேயும் போகலாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட்லேயும் போகலாம். இப்போ டைம் முடிஞ்சு போனதுனால வந்து அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திரும்பி நாளைக்கு தான் வரணும். ஸோ எப்போயாவது வருவோம். ஸோ அடுத்து இட்டாலி கிளம்புறதுனால திரும்பியும் மேபி நெக்ஸ்ட்டு மந்த் அப்படின்னா அடுத்த மந்த்துக்கு அப்புறம் பார்ப்போம். ஸோ இதான் நைட்டில் இருக்கிற வியூ. சரி, வேணால் பேக்கில் நான் பின்னாடி போயிட்டு இருக்கிற அழகை காமிப்போம். ஈஃபில் டவர் என்ன அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, அடியிலிருந்து ஓகே. பல ஆங்கிள்லேருந்து ஈஃபில் டவரை வந்து நம்ம எடுத்து முடிச்சிட்டோம். வீடியோவோ ஃபோட்டோவோ எடுத்து முடிச்சிட்டோம்.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இட்டாலியில் வந்து அந்த சாயம் கோபுரம், வெனிஸில் இருக்குல்ல சாயம் கோபுரம், ரோமில் இருக்க அந்த கேத்தலிக்ஸு அந்த எல்லாமே அடுத்தது நம்ம பார்ப்போம். நம்ம அவ்வளோதான் கிளம்புறோம். மேபி நான் முடிஞ்சால் பகலில் வந்து ஒரு டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன், இல்லை அப்படின்னா இதோட கடைசி. ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அவ்வளோதான், நம்ம கிளம்புறோம். ஓய்